சென்னையில் பிரபல நகைக்கடைக்கு சொந்தமான 7 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதற்கான காரணம் என்ன? சென்னையில் பிரபல நகைக்கடை ஒன்றில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய 7 இடங்களில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 இடங்களில் நகைக்கடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 4 இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 2 கோடி அளவிலான வருமான வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கொண்டிருக்கும் இடம் வந்து மயிலாப்பூரில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மயிலாப்பூரில் இந்த நகைக்கடைக்காக குடோன் ஒன்றும் இருக்கிறது. நிர்வாக அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது. இந்த சோதனை இங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 7 இடங்களில் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தனித்தனியாக பிரிந்து இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விற்பனை ரசீது தொடர்பான ஆய்வுகளும் நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணியன், இந்த வருமான வரித்துறையின் சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா? வருமான வரித்துறை தொடர்பான சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த வருமான வரித்துறை சோதனை வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியே செல்லும் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த சோதனை நடத்திவிட்டு தற்போது வெளியே செல்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று காலை 7:30 மணியிலிருந்து இந்த சோதனை இங்கு நடந்திருக்கிறது. இந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியே கிளம்பும் காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு என்னென்ன ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது என்ற விவரங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். சோதனைக்கு பிறகு இன்று மாலையே இது தொடர்பான விரிவான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணி, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வரி ஏய்ப்பு செய்த புகார் தொடர்பாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆவணங்கள் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் மீது வேற ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான நடைமுறைகள் என்ன? வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை நடத்துவதற்கு முன்பாகவே சோதனைக்கான ஆவணங்களை முதல் கட்டமாக சேகரித்து வைத்திருப்பார்கள். அதன் பிறகு தான் அந்த நகை கடைக்குள் சென்று இந்த சோதனையை தீவிரமாக, அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான முயற்சியில் அவர்கள் சோதனை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சோதனை நடைபெறும் போது வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த விற்பனை ரசீது தொடர்பான ஆவணங்களையும் இன்று காலையிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அங்குள்ள அதிகாரிகளிடமும் இது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது.